உளுந்த வடை எல்லாம் சாப்பிடுறீங்களா? அம்மா என்ன வாங்குவாங்க? உப்பு, கோதுமை மாவு, ரவை, பால் பாக்கெட்டு, தயிர் பாக்கெட்லாம் வாங்குவாங்களா? அந்த மாதிரி இது ஒரு பிளாஸ்டிக் கவரா நினைச்சுக்கோங்க. சரியா? இப்போ நம்ம பொதுவா எப்படி கிழிச்சு அதை சாப்பிட ஆரம்பிப்போம் அல்லது பயன்படுத்துவோம்? இப்படி கிழிச்சிருவோம். இப்போ இது பெருசா இருக்கு, பரவாயில்ல. நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி பாலெல்லாம் வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க? கத்திரிக்கோல் வச்சு இப்படி சின்னதா கட் பண்ணி குப்பையில போட்டுருவாங்க. சரியா? இது என்ன ஆகும்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது இன்னும் நாள் பட இன்னும் சின்னதாகி சாக்கடையிலையோ இல்ல குளத்திலேயோ போய் விழுந்துடும். ஏரியிலையோ குளத்திலேயோ ஆத்துலையோ போய் விழுந்துடும். அப்போ இது வந்து ஏதோ ஒரு இறை, புழு அல்லது பூச்சின்னு நினைச்சு தண்ணியில யார் வாழ்வா? மீன். அப்போ அந்த மீன் வந்து இதை சாப்பிடும். இன்னொன்னு, இது இன்னும் சின்னதாச்சுன்னா நம்ம குடிநீர் குழாய் இருக்கு இல்லையா, அதுலயே வரும், நம்ம பிடிச்சிருவோம். இப்போ மீனை யார் சாப்பிடறா? சாப்பிடுறீங்களா? அப்போ அந்த பிளாஸ்டிக்கும் நம்மள அறியாம நம்ம அம்மாவே நமக்கு சமைச்சு நம்ம சாப்பிட்டோம். அப்போ இனிமே நம்ம பால் பாக்கெட்டோ சிப்ஸ் பிஸ்கட் நம்ம சாப்பிட்றோம்னா ஒரு கத்திரிக்கோல் எடுத்து நீட்டா இப்படி ஓரமா இப்படி நேரா கட் பண்ணணும். ஆனா இதுல இருந்து துண்டா கீழே போகக்கூடாது. சரிங்களா? அப்போ அம்மா இப்ப பால் பாக்கெட் கட் பண்றாங்கன்னா இப்படி கட் பண்ணிட்டு இதை மடக்கி பால் ஊத்துனாங்கன்னா நமக்கு தேவையானது நடந்துருச்சு. இந்த துகளும் தனியா போகாது. சரிங்களா? அதேதான் நீங்க சிப்ஸ் பாக்கெட் வாங்கினாலும் பிஸ்கட் வாங்கினாலும். அப்போ இது ஒரு பெரிய கவரா நீங்க குப்பையில போட்டீங்கன்னா நாளைக்கு மறுசுழற்சி பண்றப்போ இந்த பெரிய பேப்பரை நம்ம எடுத்துருவோம். சரிங்களா? ஆனா இந்த மாதிரி சின்னதா போட்டா எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்.